செந்தமிழ செந்தமிழாய் என் சிந்தை குளிரச் சேர்ந்த செழுந்துமிழ் செல்வியே, வாழ்க வளர்க வளம்பெருக வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிர தாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். அரும்பு கோழினால் அதன் மனம் குன்றுமோ சரமாகலாம், இரும்பு போனிவிட்டால் யானையை அடக்கலாம் அன்பு சமாக்கி. மனம் கோணிவிட்டால் கரும்பு கோணிடின் சுவை குன்றுமோ குன்றாது, ஆனால் நரம்பு கோணிவிட்டால் நாம் அதற்கு என்ன செய்வோம்? இது இயற்கை நியதி. அதுபோல மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனம் என்பது குரங்கு அப்படின்ட்டான், கிழக்கு கிளை தாவக்கூடியது. ஒரு நேரத்துக்கு இருக்கிற ஒரு நிலை மறு நேரத்தில் இருக்காது. ஏன் என்று சொன்னால் மனது என்பது எல்லோரையும் ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை உடையது. அப்படிப்பட்ட நிலையிலும் இருந்தும் கூட அற்புதமான முறையில் வரவேற்பு அளித்த உனக்கு நான் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் பெண்மகவே. அந்த கடமை ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் இரவு, ஒரு தங்கரதத்தில் மஞ்சள் நிலவு எந்தை வந்தங்க என் தங்கை பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் மஞ்சள் செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் எது? சிந்தாமணி ஜோதிகை போல் உருவான பந்தம் எது? ஒரு தங்கரதத்தில் ராஜாத்திக்கு இந்த ராஜாத்திக்கு ராஜாவை நான் துணையாக பார்ப்பேனம்மா. நன்று நிலைமைக்கு ஆசைக்க நன்று நல்லா குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணைந்திருப்பது நண்பன் என்ற வகையிலே உண்மை பற்றி அறிந்து தெரிந்து புரிந்து நான் வந்திருந்தான் கூட உண்மை பற்றியும் உன்னுடைய சுற்றத்தை பற்றியும் ஒரு சில விவரங்களை தெல்ல தெளிவாக உன்னுடைய செந்தமிழால் தெரிந்து கொள்ளலாம் எண்ணுகிறேன். கேட்கலாமா? பதிலளிக்குமா பெண்மகவே? ஜலதாரி வீழும் நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால் குளமென்றே கொள்வதல்லால் குறைகடல் வெறுப்பதுண்டோ? புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளர் சார்ந்தால் நலமென்றே கொள்வாராகில் நவிழ்வாரோ பெரும். கற்றது கைமணளவு கல்லாதது உலகளவு உற்ற கலைமடைந்து ஓதுகிறல் மெத்த ஏறும் தன்கள் யார் வெட்டுச்சார் வான்குருவின் தன்கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செயலறி யாமெருது வல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாக்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. அறிவினா அறியாவினா ஐயவினா கொடைவினா குழல்வினா ஏவல் வினா 6 வகையான வினாக்கள் உண்டு.
எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இது இலக்கணம். சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா வெதுவிடை, உற்ற தூரத்தை விடை, உருவது குரல் விடை, இன மொழி விடை என்று 8 விதமான பதில சொல்லும். என்னை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும். ஏன் அப்படின்னா நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போறதே தெரியுதுன்னா அப்ப என்னை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியும். ஆனாலும் கூட குழல் இனிது யாழ் இனிது என்பதர் மக்கள் மழலை சொல் கேளாதோர் என்று ஐயன் வள்ளுவனுடைய வாக்கு இல்லையா? அந்த வாக்குக்கு இணங்க என்னை பற்றிய விவரங்கள் என்னிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, கேளுங்க. தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். தெரியலையா? கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்னப்ப 64 கலைகளுக்கும் அதிபதியானவள் அன்னை கலைவாணி. அவங்களே பாருங்க, ஹயக்கிரீவர் என்பவரிடம் கல்வியை கற்று பிறருக்கு ஓதி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு எல்லாம் தெரியுமா அது சொல்ல முடியுமா? அது மண்டகணம். மண்டைக்குள்ள கணா இருக்கலாம், அதுக்கு பேரு அறிவு. மண்டை கணா இருக்குன்னு அதுக்கு பேரு அழிவு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளுன்னு மத்தவங்க சொல்லணும். நானே சொல்லிக்கிட்டா நல்லா இருக்குமா? தற்பெருமை தற்கொலைக்கு சமயம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், கேளுங்க. எனக்கு தெரியலையே நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதனால நீ நியாயம் அப்படிதானே சொல்லணும். அதனால கேளு சாமி. கிருஷ்ணா, கிருஷ்ணா, நீ கவலைக்காரிட. என் 5 பிள்ளையும் உயிரோடு இருக்கணும். ஆனா கௌரவர்கள் எல்லாம் செத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு குந்தி கேட்கிறார். என்ன அத்தை உனக்கு எவ்வளவு ஆசை? 5 பேரும் உயிரோடு இருக்கணும், உன் பிள்ளைய மட்டும் நல்லா இருக்கணும்ன்ற. ஆனா உன் பிள்ளையில அர்ஜுனன் சாக போறானா, என்ன செய்யறது அப்படின்னா? அர்ஜுனன் சாக போறானா? என்னங்க நான் சொல்ற? பார்த்தன் சாக போறானா? காண்டிபன் சாக போறானா? எனக்கு இது ஒண்ணும் புரியலையே. அதான் சொன்னா, அத்த நீ சின்ன வயசுல ஒரு பிள்ளைய விட்டு ஆற்ற விட்ட தெரியுமா? ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் கேட்கிறேன், ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனுக்கும் தெரியும். அப்போ இவன் வந்து ஞாபகப்படுத்துற. தெரியாத கேட்ட ஞாபகப்படுத்துற. நீ சிறு பிள்ளையா இருக்கும்போது ஒரு பிள்ளைய பொத்து ஆத்துல விட்டியே, அது ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா கண்ணா. கிருஷ்ணா, உனக்கு எப்படா தெரியும்? என்னங்க நீங்க போறது இல்லாம அவங்களையும் கூப்பிடுறீங்க, வாடா போவோன்னு. பொருங்க, அந்த பிராணத்தை பேசுறா. இல்ல அவரு போட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்க போனா பார்த்து பரவாயில்ல, 2 பேரும் கூட்டிட்டு போறாங்க. இல்ல ஏன்னா பாரதம் பேசினாலே அனுமன் இருந்து கேட்கறதாக அர்த்தம், ராமாயணம் பேசினா அனுமன் இருந்து கேட்கறதாக அர்த்தம். நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் உங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, குந்திக்கு தெரியும் தான் பெற்ற குழந்தையை ஆட்சியில் விட்டது. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா யாருக்குமே தெரியாதுன்னு. ஆனா கண்ணனுக்கு தெரியும். கண்ணன் கேட்கிறான், நீ சின்ன பிள்ளைங்க ஒரு பிள்ளைய பத்தி ஆத்துல விட்டியா? ஆமா. அவன் இப்ப உயிரோட தான் இருக்கான். அவன் தான் உன் மகன் அர்ஜுனனை கொல்ல போறான் அப்படின்னா. எது ஏன் மூத்த மகன் ஏன் 3வது மகனை கொல்ல போறானா? என்ன கிருஷ்ணா சொல்ற? ஆமா உண்மைதான். அர்ஜுனன் எந்த வில்லும் எந்த பானமும் அவனை கொல்ல முடியாது. அவனை கொல்ற ஒரே ஒரு அஸ்திரம் நாகாஸ்திரம். அது இருக்கிறது கர்ணன் இருக்கு. அந்த கர்ணன் எழுந்து நாகாஸ்திரத்தை தொடுத்தான்னா அர்ஜுனன் செத்து போயிடுவான். 5 பிள்ளைய நாளை காப்பாற்ற முடியாது. என்ன சொல்ற அப்படின்னா, அவன் சொன்னான், என்னையா செய்யட்டும், நேரா போ, கர்ணன் தான் உன் மகன், நீ போய் சொல்லு, அங்க இருக்க வேண்டாம்டா, இங்க வந்துரு, உன் தம்பியோட இரு அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு. இவ போறா, பெத்த மக்களை பாக்குறா. பார்த்துட்டு, கர்ணா நீ அங்க இருக்க வேண்டாம், நான் தான் உன் தாய், உன்னை பற்றி ஆத்துல விட்டவ, வந்துரு வந்துரு அப்படின்னு கூப்பிடுறா. ஆனா வரமாட்டேன். ஏன்? செஞ்சவற்று கடன் தீர்ப்பதற்காக நான் கேவலப்பட்டு நின்ன நேரத்துல எனக்கு அங்க தேசத்தையே அரசனாக்கி அழகு பார்த்தவன் துரியோதனை. அப்படிப்பட்டவனுடைய நட்புக்கு உயிர் கொடுப்பினே தவிர உங்ககிட்ட வரமாட்டேன். என் தாய்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்படிதான் சொன்னா, அர்ஜுனனை தவிர 4 பேரையும் நீ அடிக்கக்கூடாது, அவங்களை கொல்லக்கூடாது, அர்ஜுனனை மட்டும்தான் உன் குறி இருக்கணும் அப்படின்னா. சரி,
அர்ஜுனனை மட்டும் நான் பாத்துக்கிறேன்ட்டேன். அதுலயும் இன்னொரு குறிப்பா ஒரு முறை தான் போடணும், நீ அடிக்கடி போட்டுட்டே தெரியக்கூடாது. ஒரு முறைக்கு மேல் மறுமுறை நாகாஸ்திரம் பயன்படுத்த கூடாது. எவ்வளவு ஒரு பெரிய சுயநலம் பாத்துக்குங்க. அவ கேட்டது தெரியும், தெரிஞ்சதான் தெரியாத மாதிரி கண்ணன் கேட்டான். அது போல இந்த இடத்துல அவனும் கேட்டான். அம்மா என்கிட்ட 2 வாரம் நீங்க கேட்டீங்க, உங்கள்கிட்ட நான் 2 கேட்கணும்ல. அம்மாவை வந்துட்டு போவேன். இன்னைக்கு இவ்வளவு நாட்களாக எனக்கு யார் தாய்னு தெரியாது. சரி, இப்ப தெரிஞ்சு போச்சு. நீங்க தான் என்னுடைய தாய். நான் என் மேல அம்பு பட்டு நான் உயிரை விட போறேன்னு வச்சுங்க, அந்த உங்க பிள்ளை போர்க்களத்துல என்ன பண்ணணும், என்னுடைய தலையை தூக்கி உங்க மடியில வச்சுக்கிட்டு என்ன சொல்லி அழணும், நான் பெற்ற மகனே, நான் பெற்ற மகனேன்னு சொல்லி அழணும். ஒருவரை நான் போர்க்களத்துக்கு வரும் வரை நான் உங்களுடைய பிள்ளைன்னு யாரும் சொல்லக்கூடாது. நீங்க எனக்கு இந்த 2 வார்த்தை கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு இந்த 2 வார்த்தை தரேன். நீங்க கேட்டது நாகாஸ்திரத்தை அர்ஜுனனை தவிர வேற 4 பேர் மேலேயும் போடக்கூடாது. 1 சரி, நான் ஒத்துக்கிறேன். அர்ஜுனன் இது ஒரு முறை தான் போடணும், சரி அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே குந்தியும் வரத்தை கொடுத்தாள். சரிப்பா, நீ போர்க்களத்துக்கு போற வரைக்கும் நீ தான் என் பிள்ளை, நான் யாருக்கு சொல்ல மாட்டேன். ஆனால் இறந்த பிறகு உன்னுடைய தலையை எடுத்து ஏன் மடியில வச்சு, நான் பெற்ற மகனே, நான் பெற்ற செல்வம் நலமா அது மாதிரி இந்த இடத்துல இப்ப நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லணும், நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லணும். பண்டு வீடுகள் கண்டு மகிமா அப்பா பேரு உங்க பேரு, அதனுடைய நோக்கம் பெண்களுடைய பருவங்கள், பேதை, மங்கை, அறிவை, பேரளவன், அதனுடைய பருவம் அவத்துக்கு உதவாத, அரும்பசிக்கு உதவாத, தாயத்தை தீர்க்காத, தரித்திரம் அறியாத, கோபத்தை அடக்காத, பொறுமை கொள்ளாத, பாவத்தை தீர்க்காத, 7 பயனில்லை. பருவம் என்பது சித்திரம், பாதுகாப்பது பத்திரம். வருவது ஒருமுறை சாஸ்திரப்படி, வழிமுறை தவறிவிட்டால் அதனால இந்த பருவத்தில் உருவத்துக்கு தகுந்தார போல நான் உங்களுக்கு புருஷ பார்த்தேன். இல்லங்க, நான் உனக்கு புருஷன். நான் என்ன புரோகிராம் பார்த்து வந்திருக்கேன். நீங்க அப்படிதான் பண்ணுவீங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இல்லாத ஒரு ஆளுக்கு நான் உனக்கு புருஷன் சொல்ல ஆசை இருக்கும் பொழுது எல்லா ஆசையும் இருக்கு, அவங்களுக்கு ஆசை இருக்கத்தானங்க செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா 1க்கு 2 ஓதுறதுக்கு 3ன்னு வச்சுக்க ஆசை தானங்க வரும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆசை இல்லா மனிதன் யாருங்க? ஒரு எழுத்து மாறி போச்சுன்னா தலையெழுத்தே மாறி போகும். கோவலனை கொண்டு வா என்று கூறியதன் காரணம் கொன்று வா என்று கேட்க போக அவனை உயிரோடு கொண்டு வராம கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு பிழை. இன்னொரு பிழை என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர் மாடுகள் வாங்க வருகிறார், அவரை தக்கபடி கவனித்து அனுப்பவும் ஒரு நண்பர் கடிதம் எழுதி கொடுக்கிறார். அந்த கடிதத்தை கொண்டு போய் ஊர் தலைவர்கிட்ட கொடுக்க அவர் வாங்கி படிச்சிருக்கிறார். படிச்சு பார்த்த உடனே குடிச்சு கட்டி வச்சிட்டாங்க. தோல்ல உருக்கணும்டாங்க அப்படின்னு. ஏன் தெரியுமா? மாடுகள் வாங்க வருகிறார் என்கிற அவசரத்தில் எழுதும் பொழுது மாடுகள் மாடு புள்ளி வைக்கல. அப்ப என்னாச்சு? மாடு களவாங்க வருகிறான்னு எழுதியாச்சு. தெரிஞ்சு போச்சா? அப்ப ஒரு எழுத்து கூட மாறி போனால் தலையெழுத்தே மாறும் பொழுது நான் உனக்கு புருஷன் அந்த வந்து புள்ளி வைக்கலாமா? புள்ளி சேர்த்து சொல்லுது, நான் உனக்கு புருஷன் பார்த்து வந்திருக்கேன், முடிஞ்சு போச்சு.
நான் உனக்கு புருஷன்னா அப்ப உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன் நானே நான் உங்களை மாதிரியே ஊரு ஊரா தெரு தெருவா முச்சந்திக்கு முச்சந்தி வீதிக்கு வீதி முறுக்கு வித்து பழச்சுக்கிறதானா ஏங்க நல்லா கேளுங்க அங்க எல்லாம் ஒரு இடத்துல ஊரு இருக்க முடியாம நீங்க தான் 17 உலகம் சுத்துறீங்கன்னா உங்க படியே நானும் லோ 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 லோட நாய் மாதிரி தெரிய முடியுமா என்ன அப்படிதான் போயிட்டு இருக்கிறோம் என்ன இல்லங்க நீங்க பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பேசணும்னு ஆசையா இருக்கு நல்லா பேசுங்க நாங்க புரியுற மாதிரி ஆனா இங்க பேசுறத கேட்கறது மாதிரி சூழ்நிலை இல்லை அப்படி இல்ல நேரம் குறுகிய நேரம் தான் என்ன பரவாயில்ல அதுக்குள்ள பேசுங்க ஏன்னு சொன்னா நீங்க பேசுறது 50 காப்பியத்துல ஒரு வார்த்தை பேசுனீங்க பண்ணீங்க ஆமா என்ன சொன்னீங்க கொன்று வா கொண்டு வா கொண்டு வாங்கிறதுக்கும் கொன்று வா அப்படின்றதுக்கும் வித்தியாசம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனால் பாண்டிய மன்னன் யானோ கல்வன் அப்படின்னு சொல்லி அவனே நினைச்சிட்டு போயிட்டான். பாண்டியன் நடிக்கிறீங்க இதுல பாருங்க, தவறு செய்தவன் தான் தப்பிப்பதற்காக பொற்கொள்ளன் தப்பிப்பதற்காக அவனை கொண்டு வா அவைக்குன்னு சொன்னதை அவங்க கொலைக்களத்தை வச்சு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதனாலதான் கண்ணகி அடிச்சா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவசந்தவாணி வைகாவதி குண்டலகேசி 50 காப்பியம் பேசுறோம். அது ஒரு விஷயம், அதை விட்டுருங்க. அடுத்து நீங்க இன்னொரு சொன்னீங்க, இப்ப முறுக்கு பார்த்துட்டாங்க. ஒரு அப்பனுக்கு 2 பிள்ளை முறுக்கு வியாபாரம் தான். சொல்றத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கணும். முறுக்கு வியாபாரம் இல்லையா? முறுக்கு சமத்தா இல்ல வாய் சரக்கு சமத்தா? ஏன்னா சரக்கு சமத்தா செட்டியா சமத்தாங்க. முறுக்கு சரியா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்லா வாய வச்சே குறைச்சுக்குவேன், திறமை இருக்கும். இப்ப அந்த 2 பேருக்கிட்டையும் 50 முறுக்கு கொடுக்குறேன். மயம் 2 பேருடைய மூத்த வண்டியும் இளைய வண்டி 50 முறுக்க கொடுத்தாச்சு. காலை சாப்பாடு அதுலதான், அந்த முறுக்குல மதிய சாப்பாடு விற்கிறதுல தான். ஆனா சாயந்தரம் முறுக்கு விற்றது போக மிச்ச காசை கொண்டாந்து கொடுக்கணும். மிச்ச முறுக்குக்கு எனக்கு பதில் சொல்லணும்னு அப்பாங்காரன் கொடுத்து விட்டேன். சரி, மூத்தவன் கொண்டுட்டு போறேன். முறுக்கு வியாபாரம் ஓடல. காலையில பசியோட இருக்க முடியுமா? ஒரு 3 முறுக்கு எடுத்து அப்படி முடமுடன்னு முறுக்கி காலை உணவை தள்ளாதே கண்ணால் கண்டதை சொல்லாதே தள்ளிட்டா. மதியானம் பாக்குறேன் ஒரு 5 முறுக்கு விற்கிது. இல்லங்க வாய்ப்பு இல்ல, 5 முறுக்கு விற்கிது. ஒரு முறுக்கு 10 பைசா, 5 முறுக்கு 50 பைசா. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 35 முறுக்கு இருக்கணும். 5 வித்துட்டான், மிச்சம் இருக்கிறதுல 3 தின்னுட்டான். 5 3 8. மதியத்துக்கு 7 சாப்பிடுறேன். அப்ப மொத்தம் எவ்வளவு ஆகுது முறுக்கு? 15 முறுக்கு ஆச்சு. மிச்ச முறுக்கு எவ்வளவு இருக்கு? 35 தான் இருக்கு. இவன்கிட்ட இருக்கிறது 50 பைசா. இவன் கொண்டுகிட்டு போய் அப்பன்ட்ட சாயந்தரம் கணக்கு ஒப்படைக்கிறேன். ஆனா தம்பிகாரன் கொண்டு போனா பாருங்க, அவன் 25 முறுக்கு வித்துட்டான். 2 ரூபா 50 காசுக்கு. ஒரு முறுக்கு 10 பைசா. ஆனா மிச்சம் 25 முறுக்கையும் கொண்டாந்து கொடுத்துட்டான். அதுலதான் காலையிலையும் சாப்பிட்டுருக்கான், மத்தியானமும் சாப்பிட்டுருக்கான். காசு எவ்வளவு கொடுத்தா? அவன் 25 முறுக்கு தாமா வித்தான். வித்ததுக்கு உண்டான ரூபாயை கொடுத்துட்டான், 2 ரூபா 50 பைசாவை. சரி, மிச்சம் இருந்த 25 முறுக்கையும் கொண்டாந்து கொடுத்துட்டான். மிச்சம் முறுக்கு இந்த இருக்குப்பா அப்படின்னு. முதலும் போகல, வித்த கதுக்கும் உள்ள வருவாயும் கொடுத்துட்டான். காலையிலும் சாப்பிட்டான், மத்தியானமும் சாப்பிட்டான். பாட்டுக்காரன் பாட்டுக்காரன் மறுமையான பாட்டுக்காரன் எல்லாம் வாய் சமத்துதாப்பா, வாய் சமத்துதா. வாய் உள்ள வாய் முறுக்கு வித்து பொழைச்சுக்கிறோம்னு சொல்றீங்களா? முறுக்கு விற்கிறதுன்னு அவ்வளவு பெரிய சர்வசாதாரண விஷயம். வாய் இருந்தா வாழு, வாய் இல்லைன்னா வந்துருன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய செல்வந்தருக்கு 3 புள்ள. நம்ம செல்வத்தை எல்லாம் கட்டி காக்கணும்னா இந்த புள்ளைக்கு சமத்து இருக்கா திறமை இருக்கான்னு நம்ம பாத்துக்கணும். அதனால என்ன பண்றா, 3 பேருக்கும் ஒரு 500 ரூபாய் கொடுத்து, அப்பா இத நீங்க என்ன வாங்குவீங்க எனக்கு தெரியாது, ஒரு அறையை கொடுத்து இந்த அறை நிறைய நீங்க வந்து முழுமை அடைய வைக்கணும். நீங்க பொருளா வாங்கினாலும் சரி, நீங்க எதுவா வாங்கினாலும் சரி, எனக்கு அது தெரியாது, அறை நிரம்ப வழிகணும். அந்த மாதிரி நீங்க பண்ணணும்னு சொல்ல. இங்க எது ஒருத்த போனா பெரிய வைக்கோல் வைக்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்க பகுதியில. வைக்கதானே, இங்க என்னங்க சொல்றீங்க? அதை கொண்டு வந்து அறையை முழுக்க நிரப்பி வச்சுட்டான். இன்னொருத்த போனா
வெறும் பொருளா வாங்கியாந்து அட்டிக்கு வச்சுட்டான். அட்டையா வாங்கியாந்து நிரப்பி வச்சு இந்நேரத்தை 3 பேரும் அவனும் வாங்கி இன்னொரு பொருளை வச்சுட்டான். இங்க இருந்து அப்பன்கிட்ட போய் காசு கொடுத்தான். ஒருத்தன் சுத்தமா காசு இல்லை. அப்பா நீங்க கொடுத்த காசே பத்தல, நான் கடன் வாங்கியிருக்கேன்ட்டான். இன்னொருத்தன் போனா அப்பா இருந்தாங்க 500 ரூபா கொடுத்தீங்க, இப்ப உள்ள காலகட்டத்துல 500 ரூபாய்க்கு ஒரு கட்டையும் கொடுக்க மாட்டாங்க, வேற விஷயம். இந்தாங்கப்பா 250 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 250 ரூபாய் கையில கொடுத்துருவேன். இன்னொருத்தன் பார்த்தா 490 ரூபாய் கொண்டு கொடுத்துட்டான். அது எப்படி கொடுத்துருப்பான்? ஆனா அறையும் நிரம்பிருச்சு, காசுக்கையும் கொடுத்துட்டான். நல்ல உள்ளனும் பேர் வாங்கிட்டான். செல்வத்தை பார்த்த, ஆஹா என் செல்வத்தை எல்லாம் கட்டி கேட்கிற பிள்ளை இந்த பிள்ளை தான்ப்பா, இந்த பிள்ளை தான் சமத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லி தான் சொத்த பூரா அந்த பிள்ளைக்கு எழுதி வச்சுட்டான். அதனால நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கிறத சொல்லுங்க. பாட்டுக்கார மறுமையான பாட்டுக்காரே, திருப்புகழ் ஏட்டுக்காரே, அவ வேலைக்கு வேட்டக்காரே, எளியவங்க வருவக்காரே, இறக்கமுள்ள மனசுக்காரம்மா, திருப்புகழ் ஏட்டுக்காரன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. பாட்டுக்காரன், அதுக்கப்புறம் திருப்புகழ் ஏட்டுக்காரன். படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்டை கழிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல ஏட்டுல என்ன விஷயத்துல? பாட்டு வந்து சும்மா போட்டிருக்க மாட்டீங்க. பாடல் எழுதி ஆசிரியர் அதிகமா நீங்க தான் இருப்பீங்க, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாட்டுக்கார திருப்புகழ் ஏட்டுக்காரன்னு சொன்னீங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க, அப்புறம் பாட்டெல்லாம் பாடுவோம். திருப்புகழ் ஏட்டுக்காரன், ஏட்டுப்புகழ். நீங்க முதல்ல ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா? என்னங்க எல்லாம் பேசுறீங்க, எனக்கு நேரம் தான் கொஞ்சம் கிடைக்கல. எனக்கு தான் கிடைக்கல, பரவாயில்ல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அந்த காலத்துல பனை மரத்து குருத்து ஓலையை வெட்டி அதை நிழல்ல பதப்படுத்தி அதுல வந்து எழுத்தாணி கொண்டு எழுதுவாங்க. எழுத்தாணி ஓலை சுவடின்னு சொல்றது. அதுல புள்ளி வைக்க முடியாது, புள்ளி வச்சா ஓட்டை விழுந்துரு கிழிஞ்சு போகும். அப்ப அண்ணன் அப்படின்னு எழுதணும்னா ஆனா போட்டு நானா 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 நானான்னு இருக்கு. என்ன நானா நீங்க தான் அதே நானா வேணாங்கிறேன். நானா நானா நானாங்க இருக்கேங்க. 3 சுழி நானா 2 சுழி நானா இருக்காங்களா? 3 சுழி விட்ட மாதிரியே இருக்குல்ல. சொல்லுங்க. என் மனசு எனக்கு தான் தெரியும், அது பக்கம் இருக்கு, சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த விஷயம். ஆனா போட்டு 3 சுழி நானா போட்டு அதுக்கப்புறம் 2 சுழி நானா போட்டு இன்னொரு நானா 3 சுழி நானா போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுல புள்ளி வைக்க மாட்டாங்க, வச்சா ஏடு கிழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அதை படிக்கிறவன் தெளிவா படிக்கணும். நானா படிக்க முடியும், அப்படி படிக்க முடியாது, அவன் அறிவால படிக்கணும். ஆனா நானா இன்னும் அடுத்து நானா போட்டிருக்கானா ஆ இன் நா இன் அண்ணன். திருக்குறளை எழுதும் பொழுது கூட அப்படித்தான் எழுதியிருந்தார். அப்புறம் தான் அதை வந்து நமக்கு தமிழாக்கம் செய்த திருக்குறள் விளக்கம்னு நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை சரிவரை எழுதி அது சரிவரை விளக்கத்தோடு படிச்சாதான் அர்த்தம் புரியும். அது மாதிரி பொம்பளை பித்து பிடிச்சவன் ஒருத்தன் இருந்தா அவன் எல்லா பெண்களையும் அனுபவிக்கணும்னு நினைச்சா அவனுக்கு நோய் வந்துருச்சு. எந்த பெண் அவள்கிட்ட வர மறுத்துட்டாங்க. கடைசியில என் அக்காவை கூப்பிட்டு ஒரு பெண் பாருமா, எனக்கு பித்து வருது அதிகமா இருக்கு, எனக்கு மோகம் கூடணும் அப்படின்னு சொல்ல இவளும் போய் கூப்பிடுறா. எந்த பெண்ணு வரமாட்டேன்ட்டா, வேற வழியே இல்ல, நானும் பெண்ணு தாண்டான்னு வந்து முன்னாடி நின்னான். கூட பிறந்த அக்காவையே இப்படி நிர்வாணமா பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. இதோட உயிரோட இருக்கக்கூடாது. காமம், குரோதம், லோபம், மதமாச்சரியம் இல்லையா? இந்த காமம்ன்றது பெத்த நாயினும் தெரியாது, செத்த நாயினும் தெரியாத, பெத்த பிள்ளையினும் தெரியாது, இல்லையா? அப்படி வருமா அந்த காமம்? அந்த ஊருக்கு நம்ம ஆட்பட்டுட்டோமே, இனிமே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மலை மேல ஏறி சாக போனா, என்றைக்கு மனம் தெரிந்து விட்டாயோ இனி வாழ தகுதியானவன கையில ஏந்தினாங்க. சாமி, இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்னா, இல்ல அத முழுசா சொல்லி இல்ல சொல்லட்டா, நான் என்ன சந்தேகம் கேட்கறேன்ல, கேட்கவா வேண்டாமா? மலை மீது கீழே விழுற அருணன் என்று சொல்லக்கூடிய அருணிக்கிறார். மலையிலிருந்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் கிரியை சேர்க்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் அருண். கீழே விழும்போது யாரு தாங்கி பிடித்தது? எம்பெருமான் முருகன். கீழே விழு தற்கொலை செய்யறதுக்கு ஒரு அத்தனை பேரையும் முருகன் வந்து தாங்கி பிடிப்பாரா? முடியாது. ஏன் அவர் மட்டும் முடிச்சா? அவன் ஏன் முடிச்சானா? அதுதான் விஷயம். அதுதானே நமக்கு வேணும். இப்ப நான் போறேன், திருவண்ணாமலைக்கு போறேன், கிளி கோபுரத்துல கீழே விழுறேன், முருகான்ட்டு விழுறேன், வந்து தாங்கி பிடிச்சிருவாரா?
ஆனா இல்லங்க, நீங்க போறீங்க. நீங்க ஏமா என்ன சொல்ல? இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, இந்த உலகத்துல உள்ளவங்க எத்தனை பேர் அவர் காலகட்டத்தில் அருணகிரிநாதர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் எத்தனையோ நபர் தற்கொலை செய்து கொண்டார்கள். அவர்களை எல்லாம் சென்று காப்பாற்றினாரா? அதுதான் கேள்வி. எம்பெருமான் முருகப்பெருமான் அனைத்து பேர், இது கேள்வி நிறைய இருக்கு. திருஞான சம்பந்தர் அழுத குழந்தையா இருக்கும் பொழுது உமையம்மை வந்து ஞானப்பால் கொடுத்தார். உலகத்துல அழுகிற அத்தனை குழந்தைக்கு பால் கொடுத்தாளா? ஏன் திருஞான சம்பந்தத்துக்கு மட்டும் கொடுத்தார்? அதெல்லாம் விஷயம் இருக்கு. சரக்க கடந்தாதான் சரக்கு வெளியில வரும், இல்லன்னா சரக்குன்னு வண்டிக்குள்ளேயே கிடக்கும். அதனாலதான் சமய குறவர் 4 பேரு, அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், ஞான சம்பந்தர். இதுல 90 வயது நிரம்பிய கிழமையாக இருந்த நாவுக்கரசன், சொல்லின் செல்வன் என்று சொல்லக்கூடிய அப்பரே வருகன்னு சொல்லக்கூடிய அவருக்கு கொடுக்கல ஞானப்பால், சம்பந்தருக்கு தான் கொடுத்தாங்க. ஏன்? அவர் முப்புரவில யாரு? அவருக்கு ஏன் ஞானப்பால் கொடுக்கணும்? என்ன காரணம்? அது சீர்காழியில அந்தனர் குடும்பத்துல பிறக்கும் பொழுது ஏன் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப கிளறிய. நீங்க கிளறாம நான் இன்னைக்கு இல்ல சாமி, என்னைக்கு இல்ல, நீங்க உங்க ஸ்டைல சொன்னா கிரி அப்படின்னா மலையின் பொருள். அந்த ஸ்டைல்ல நான் கேட்கிறேன். கிரகிதா யுகத்தில் அந்த மலை தோற்றமளித்தது நிறம் வேற. நெருப்பு மலையாக தோற்றமளித்தது. கிரகிதா யுகத்தில் மலை தோற்றமளித்த நிறம் வேற. பொன் மலையாக தோற்றமளித்தது. துபாவர யுகத்தில் மழை நிறம் அளித்த தோற்றம் வேற. இந்த துபாவர யுகத்திலே எல்லாம் போய் இந்த கலியுகத்துல இருக்கிற நிறம் வேற. கல்லாக தோற்றமளித்தது. அப்புறம் என்னங்க? அதான் ஆரம்பத்திலே வந்த உடனே சொன்னேன். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வீட்டு பிறந்த தொல்லை போம் போகா துயரம்போம் நல்ல சிறு குணம் அதிக மாவருணை கோபுரத்தில் விட்டிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதக்கார். திருவண்ணாமலையில போய் பாருங்க, அவருடைய கோபுரத்துல வீட்டில் முதல் தெய்வம் நாயக பெருமான். நீங்க அந்த கோபுரத்துல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் முருகப்பெருமான் ஏன் அரண்மனை மட்டும் பிடிக்கணும்? காரணம் என்ன? அதுக்கும் ஒரு காரணம் உண்டு. அவன் முற்பிறவில யாரு? நீ ஏன் பெண் பித்தா பிடிச்ச அலையணும்? நீ ஏண்டா இந்த ஒரு படினத்தார் சொல்லுவாரு, அதை சொன்ன கொச்சி தமிழ் மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அதுதான் உண்மை. ஆனா அது பாக்குறதுக்கோ இல்ல பேசுறது அது மாதிரி அதில் உணர்ந்து பிறகு நீ ஞானம் அடையணும்னா மனம் அது நீ சரியான நிலைக்கு வரும்போது நான் உன்னை ஆட்கொள்வேன் அப்படின்னு ஏந்தினாரு. ஏந்தினா என்ன என் பண்றதுன்னு அவருக்கு புரியல. ஆனால் ஒரு திருச்செந்தூர்ல எழுதி கொடுத்தாரு. யாருக்கு? சின்ன பையனுக்கு. குமரகுருவர் பூமியா இருந்தவன், பேச தெரியாம இருந்தவன், நாட்கள் எடுத்து வச்சு வேளால எழுதி பாடுற அப்படின்னா கந்தர் கழிவு மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடுற சரியா கறக்குறேனா நிறைய விஷயங்களை சொன்னா உள்ள வந்து சொல்லிட்டு போறாங்க. என்னப்பா ஆள் பாக்குறதுக்கு எலும்பு துணுமா இருக்காரு, விஷயம் நிறைய இருக்கும் போல இருக்கு, உன்னால கறந்துட முடியுமா அப்படின்னாரு. எப்படி கறக்குறோம் பாத்தீங்களா? இன்னும் சரக்கு நிறைய கறந்துருவே. ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். கொக்கு பறக்கும் குளக்கரையில் பாடவும் முடியல, குருவி வறக்கும் வனத்துறையில் கோழி வறக்கும் தன் குஞ்சை நினைந்து அம்மா நீ மனசு வச்சா மீனும் பறக்கும் உன்னை நினைந்து அப்படின்னு பாடுனா குமரன் பறந்துருச்சு இல்ல. மதுரை எம்பதியில் இருக்கக்கூடிய மீன் கொடி இப்படி ஆடும் பொழுது மீன் பறக்குதா. எங்க வளர்ந்துச்சு மீன்? மலைவாழ் சிறகு கண்டேன், வாரத்து நன்னீர் கண்டேன், அலைகளில் துயில கண்டேன், ஐநா இந்த சரசம் கண்டேன், சிலை முதல் ரூபம் கண்டேன், சிவன் சுத்த கழுத்தும் கண்டேன், கொட்டித்தத வாண்ட காண்களேன் காண்களேன் காண்களேன். குமரகுருவரை பத்தி கேட்கலங்க. என்ன நான் பாட்டுக்காரங்க சொன்னதுக்கு நீங்க சொன்ன ஏட்டுக்காக சொல்றீங்க. ஆனா பாட்டு திருப்புகளுக்கு உகந்த திருப்புகளுக்கு எதிர்ப்புகள் கிடையாது. பாடினது அருணகிரியா. முத்தை தருவத்தி திறனகை அத்திக்கிற சக்தி சரவணம் முத்துக்கொரு வித்து குருவரை என்ன கற்பித்திருவருள் 33 வர்க்கத்தமரர் அடிவேறு. இதை நான் சொல்லல, அந்த புகழ் நீங்க முழுமையா பாடுங்க, நான் கேட்கல. அது விஷயமே அல்ல. நான் கேட்ட கேள்விக்கே பதில் இன்னும் வரல.
அது பதில் இப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நான் சூழ்நிலையில இல்லை. இந்த மாதிரி கஞ்சத்தன கருவி இப்படி எல்லாம் இருக்கவே கூடாதுங்க. இது ஒரு வாத்தியாருக்கு உள்ள தகுதியாங்க. அது கேட்ட உடனே படக்குன்னு அடிக்கணுங்க. மூடி வச்சிட கூடாது. மூடி வச்சிருந்து அந்த சாமி சொல்லுங்க சாமி. இங்க இருங்க, நான் சொல்றேன். ராமலிங்க சிவாப்பான்னு ஒருத்தர் இருந்தார். எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க அர்ஜுன் விஸ்வாமித்திர செய்வார். எங்க அந்த பகுதியெல்லாம் பார்த்துருக்கலாம். பாத்தீங்களா இல்லையா? மன்னார்குடி பக்கம் தான் 3 லாட்சம் தான் இல்ல, இங்க எல்லாம் செய்வாங்க. அதாவது விராலி மலை பக்கம்லாம் வருவார். மலைப்பாறை பக்கம்லாம் அதிகமா நடிப்பாரு. அவர் ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்காமலே போயிட்டார். அது அவருடைய மறைஞ்சு போச்சு நாடக உலகத்துல. அதே மாதிரி நாட்டு மருந்துகள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய வாரிசுகளுக்கு சொல்லி கொடுக்காமலேயே எத்தனையோ மருந்துகள் மருத்துவம் மறைஞ்சு போச்சு. அது இப்ப வர முடியல, கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நீங்க படிச்சதை சொல்லி கொடுத்துட்டு போவீங்களா? என்னமா நீங்க போகும்போது கொண்டுகிட்டு போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பெரிய பேச்சு என்னத்தை கொண்டுட்டு போக எதுவும் கொண்டுட்டு போக முடியாது. இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. வேற என்ன? இப்ப கற்றதை பிறருக்கு சொல் அப்படின்னு தான் ஏன் ஆசான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நானும் போய் வரைக்கும் ஆசானா இருந்திருக்கேன், நானும் சொல்லியும் கொடுத்துருக்கேன். அது என்ன வருதுன்னா நமக்கே பின்னாடி வினையா வருது. பின்னாடி வினையாதீங்க. அது சொல்லி சொல்லி கொடுக்காம இருந்தாலும் பின்னாடி வேணாதான் வரும். கண்டுபிடிச்சு படிக்கலையா? படிச்சதுனால இந்த கேள்வி என்னால கேட்க முடிஞ்சது. எனக்கு பதில் தெரியலன்னா நான் உங்களை கேட்பேனா? கேட்க எனக்கு தகுதி இருக்கா? சொல்லிட்டு தான் போனோம். எனக்கு பதில் தெரியும்னா அந்த அம்மாவுக்கு தெரியும், அந்த அம்மாவுக்கு பதில் தெரியும்னு எனக்கும் தெரியும். கேட்கணும்ன்ற இடம் இருக்கு. வேண்டாம் விடு, இது என்ன பெரிய விஷயம் நமக்கு நேரம். ஏ பாட்டுக்கார 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 ஒரு தினத்தை நான் நடத்தி வைக்க முடியும். இன்னொரு முறை நாரதத்தை நிறைய நான் பேசணும், ரொம்ப ஆசை. நான் பேச முடியாத வந்து படிச்சதெல்லாம் மறந்து போற அளவுக்கு நாரதர்கள் இப்ப உண்டு. பேசவே முடியல, ஆனா பேசுற நாரதர்கள் நல்லா பேசுவார். என்ன கேட்டாலும் சொல்லுவார். எடக்கு முடக்கான கேள்விகள்லாம் நிறைய கேட்டிருக்கேன். எடக்கு முடக்கான கேள்வி பதிலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உள்ள விஷயம்லாம் கேட்டிருக்கேன், பதில் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு பெரிய பேச்சாளர். மறுமுறை இந்த பகுதிக்கு நான் வந்து நாடகம் வாங்கினால், எங்களுக்கு தேவை இருந்தால் எங்க 2 பேரையுமே போடுங்க. இல்ல அதெல்லாம் சகஜம் பாப்பா, அரசியல் இதெல்லாம் சாதாரண பாப்பா. இல்லப்பா, நீங்க சொல்றது ஒரு வகையில சாத்தியமாக இருந்தாலும் கூட எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நானும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்ன பயமா இருக்கு கொடுக்கறதுக்கு. நான் அப்ப வந்து இது எடுக்க வேணாம்னு கூட நான் சொல்லிடுவேன். சரியா? சரி. இப்படிதான் கலைமணி காமராஜ் மாமா சொல்லுவாரு, டேப் எடுக்கிறது எல்லாம் அந்த நேரத்துல எல்லாம் பூஜை பண்ணி போகல, எந்த கீதத்தை ஆக்க மாட்டாப்ல, எந்த நடிப்பும் நடிக்க மாட்டாப்ல, ஏன்னா அதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால இதெல்லாம் சகஜம் தான். நல்லா இப்ப எங்க கொண்டு போய் உட்காந்துருக்காரு பாருங்க. சொல்றேன், அது ஓடிக்கிட்டு இருக்கு, இருக்கட்டும். திரும்ப பாக்கீங்களா லைவா? 33 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது சிவாப்பா பேர் சொல்லியிருக்கேன், காமராஜ் மாமா சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கட் பண்ணிருக்கேன். நானும் சொல்றத சொல்றேன், கட் பண்ணுங்க. நான் படிச்சது ராஜாஸ் காலேஜில் 1991 94 பிஎஸ்சி முடித்தேன். 96 எம்ஏ தமிழ் முடித்தேன். 91 நாடகத்துக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 33 வருஷமா ஆடுறேன். அப்போ நான் எவ்வளவு படிச்சிருந்தா எங்கெங்க நூல் வாங்கியிருப்பேன். சரஸ்வதி மகால் வரைக்கும் போயிருக்கேன், தஞ்சாவூர்.
தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகள் வரைக்கும் நான் சம்பாரிச்ச காசு பூரா நான் வாங்கி புத்தகம் வாங்கி நாங்கள் படித்து நாங்கள் பேசுவோம். அது நீங்கள் டெடிகேட் பண்ணுவீங்க. அதை அவன் ஜெல்லில் எடுத்து அவன் நோக்காலும் அவன் பேசி இன்னைக்கு யாரு எந்த வாத்தியாரை வச்சு இன்னைக்கு யாராவது ஒரு வேஷத்தை கத்துக்கிட்டு வர்றாங்களா? கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். இங்க பாருங்க, சித்திரமும் கை பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் வைத்ததோர் கல்வி மன வழக்கம் நித்தம் நடை வழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கூடும். நீங்க என்னதான் சொன்னாலும் கதையை வேணா மனப்பாடம் பண்ணலாம், அதுல உள்ள கவியை மனப்பாடம் பண்ணவே முடியாது. நான் தான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இப்ப முத்தித்திரு பத்து திருநகை சொன்னீங்கல்ல, அந்த திருப்புகளை மனப்பாடம் பண்றதை நீங்க 1000 திருப்பம் கேட்டாலும் மனப்பாடம் பண்ண முடியாது. புத்தகம் வாங்கி படிச்சாத்தான், அது பிரம்ம முகூர்த்தத்துல 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சாச்சா மனப்பாடம் பண்ண. அதனால நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லலாம், தவறு ஒன்றும் கிடையாது. அது இன்னொரு விஷயம், நீங்க பேசுற பேச்சுக்கு ஒரு சின்ன மறுப்பு சொல்றேன்னு கோச்சு கூடாது. முத்தை தரு பத்தி திருநகை பாடிட்டாரு, அதுக்கு என்ன பொருள்? அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? முத்தை தரு பத்தி திருநகை, இதுக்கு பொருள் வேணுங்களா? கட்டாயமா வேணும். எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி 5 சேர்ந்தா தான் இலக்கணம். அதுதான் தமிழ்ல அகத்தியர் வடிச்சான். அதுக்கப்புறம் தொல்காப்பியம் எழுதினான். ஒருவர் விளக்கம் சொல்லும் பொழுது முத்துங்கிறது சகோதரி என்று விளக்கம் சொல்லுகிறார். இன்னொருத்தர் சொல்லுகிற தாய் பேரு முத்தம்மா, அதனால முத்து அப்படின்னு எழுதப்பட்டது அப்படின்னு விளக்கம். நீங்க எதுவே நல்லா எடுத்துக்கோங்க. முத்தை தருன்னா பற்கள், முத்தை தரு பத்தி திரு, பத்தின வரிசை அப்படின்னு ஒரு பொருள், திருனா உயர்வு அப்படின்னு பொருள். முத்தை தரு பத்தி திரு நகை, நகைனா சிரிப்பு. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரண். அத்திக்கிரி அப்படின்னா யாரு? அத்திக்கிரை. கிரைனா யாரு? சக்தி சரவண. அதாவது ஐராவதம் என்ற யானை யார்கிட்ட இருக்கு? தேவேந்திரன் இருக்கு. அவர் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துச்சா. எது? அதனாலதான் அந்த அம்மாவுக்கு பேரு தெய்வ யானை அப்படின்னு பெயர் நாமம். இல்ல, முத்தை தெரு பத்தி பாடின உடனே 12 ஆண்டுகள் தவம் செய்த. தவம் செய்து அவர் எடுத்த உடனே பாடின முதல் வெண்பா ஒன்று தனியாக இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் பாடின ஒரு வெண்பா பதிகங்கள், அதுதான் திருப்புகழ் தொகுக்கப்பட்டது. ஆனா அந்த முதல்ல பாடினது என்னன்னு இதுவரைக்கும் யாரும் சொன்னதும் இல்ல, நானும் சொல்றதும். இப்ப நான் ஒரு விஷயம் கேக்குறேன் பாருங்க, நீங்க சுருக்கமா சொல்றேன். அதாவது திருப்புகள்னு சொல்ற ஒரு விஷயத்துக்கு பாட்டுக்கார திருப்புகழ் ஏட்டுக்காரன் சொன்னதுக்கு காரணமே நான் முக்கியமான ஒரு விஷயம் தான் சொல்றேன். நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? திருக்குறளை எழுதிய பிறகு திருவள்ளுவரோட பேராமத்தை சேர்த்து திருக்குறள் பேர் வச்சுக்கிட்டாங்க. அதே போலதான் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு நூல் எழுதிய பிறகு தன்னுடைய பேராமத்தை சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். ஆனால் எம்பெருமான் முருகப்பெருமான் தான் அடி எடுத்து கொடுக்கும் பொழுதே சொன்னாங்க, திருப்புகளை பாடுன்னு சொன்னாரா. நீ பாடிய பிறகு திருப்புகள் பேர் வைக்கல, அந்த புத்தகத்துக்கோ இல்ல அந்த நூலுக்கோ அந்த கவிக்கோ பதிகத்துக்கோ அப்படி பேர் வைக்கல, திருப்புகளை பாடுன்னு சொன்னார். அதனாலதான் ஒவ்வொரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு அரசாங்கத்து உத்தரவு பார்ப்பாங்களா. ஆனால் ஒவ்வொரு திருப்புகளிலும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பாத சுவடுகள் அடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், அச்சடிப்பதை போல. அதனாலதான் அந்த ஏட்டுக்கு சிறப்பு. அந்த புகழை அனைவராலும் படிக்கிறது சிரமம். இன்னொரு விஷயம், ஒரு இடத்துல மட்டும் திருவண்ணாமலையில மட்டும் பாடல இல்ல, 12 அது பழனி போயிருக்காங்க. இங்க விராலிமலை 2வது பதிகம் பாடும்போது விராலிமலை வந்துதான் பாடினார். அப்படி நிறைய இடத்துல பாடிருக்காங்க. குறிப்பிட்ட காலம் வந்தோடனே அவருக்கு கண்ணு தெரியல, எம்பெருமான் முருகப்பெருமானே அழைத்து சென்றதாக கவி உண்டு. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த சுராசமணத்துக்கு முன்னால் சிக்கல் சிங்கார வேலனை வரை செய்து உன்னை திருமணம் செய்யாபடி என் பேர் நாரதமல பிரமணிச்சமல, இது சத்தியம் சத்தியம். ஆனால் இதுக்கு மேல ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும், அது வரைக்கும் இருக்கிறேன் பத்தியம்.
அப்ப வச்சுக்கோங்க. ஐயோ பகவானே, உங்களை கெஞ்சி கேட்கிறேன், இனிமேல பத்தி இருக்காதுங்க. இப்பவே வாக்கு செய்யல. அங்க இல்லாதவ அவைக்கு வரக்கூடாது, சந்தம் இல்லாதவ சபைக்கு வரக்கூடாது. சந்தம் மட்டும் தான் இருக்கு, அங்கம் இல்ல. போங்க, போய் முதல்ல அங்கத்தை பாருங்க. இந்த ரூபத்துக்கு, இந்த வேஷத்துக்கு இந்த அங்கம் போதும். பத்தாதுங்கிறேன். தண்ணி வந்து பண்ணக்கூடாது. அத்த தண்ணி நீங்க போக வேணாங்கிறேன். கண்ணுக்கு சிறுத்தாலும் காரம் போகாது. மாடு இழைச்சிருக்கு, கொம்ப கொண்டு போய் குப்பையில போடுங்க. கபடி 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 கபடி. முதல்ல எடுப்பான தோற்றம். உங்களுக்கு 100 ரூபா கொடுத்தாருல ஒருத்தர் ஃபர்ஸ்ட், அவர் கதை சொல்றீங்களா, மாரியம்மன் உருவான கதை. மாரியம்மன் உருவான கதை இல்ல, இல்ல அதான் சலவை தொழிலாளர். அதுதான் அதை சொல்றேன் நீங்க இல்லையா? ஆமா, எப்ப சொல்றீங்க? அவங்க தான் போய் இல்ல மக்களுக்கு தெரியட்டும்ல. இந்த உட்கார்ந்துக்க. மக்களுக்கு தெரியட்டும்ல. போய் எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு நான் கண்ணா தெரியல. மக்களுக்கு தெரியல. ஒரு 5 நிமிஷம் தான் சொல்லிருங்க அதை. அவசர ஐயா மணி 4 ராஜாவதி போச்சு போட்டாரா? சண்டை வர மாட்டாரா? ஏரிமையில் ஏரி விலை ஆடுமுகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறமடி ஆகியவை தீர்த்த முகம் ஒன்று, குந்தூர்வ வேல் வாங்கிய நின்ற முகம் ஒன்று, மாறுபட்டு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளிய மனப்புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சல அமர்ந்த பெருமாளே. அருணாச்சலம் சொல்றாங்க, அருணாச்சல ஈஸ்வரர் எங்க இருக்க? திருவண்ணாமலையில தான் இருக்க. அதனால அவளுக்கு நிறைய சிறப்புகள் இருந்தாலும் முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வாழ்களுக்கு அரோகரா. எம்பெருமானே, உங்களுக்காகவே பிறந்து வளர்ந்து ஆளாகி 12 ஆண்டுகள் கடும் தவம் செய்து சரவண பொழியிலே இருந்து நான் இங்கு வந்திருக்கிறேன். என்னை தேடி நீங்க தான் வரணும், உங்களை தேடி நான் வரவே மாட்டேன். அதனால முருகனுக்கு அரோகரா நான் சொல்றேன்.